ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல். டுடே நம்ம ஃப்ரம் பம் டு பேபி சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எல்லாரும் எதிர்பார்க்குற ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சிம்டம் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து பீரியட்ஸ் ஆகுவீங்கள்ல, மந்த்லி ஒரு 30 டேஸில் ஆகுறீங்க அப்படின்னா 30 டேஸ் ஆகாமல் எக்ஸ்ட்ரா ஒரு 2 டேஸோ ஒரு 5 டேஸோ ஆகுது, பட் பீரியட்ஸ் ஆகலை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு கிட் வாங்கி செக் பண்ணி பார்த்துருங்க. ஓகேவா? ஏன்னா நிறைய பேருக்கு வந்து 30 டேஸில் ஆகும், சில பேருக்கு வந்து 40 டேஸ் ஆகும், ஒரு சில பேருக்குலாம் 2 மந்த் ஒன்ஸ் தான் வந்து பீரியட்ஸ் ஆவீங்க. ஸோ அவங்களாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகிற அந்த டேட் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 2 டேஸ் ஆகுது, ஒரு 5 டேஸ் ஆகுது, ஆர் 10 டேஸ் கூட ஆகுது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கிட் வாங்கி செக் பண்ணி பாருங்கள். அதிகபட்ச பீப்புள்ஸ்க்கு விமன்ஸ்க்கு என்னது அப்படி இருக்கும்னா, இந்த வாமிட் சென்சேஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து பார்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு அப்படி இருக்குது அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். சிம்டம்ஸாக கூட இருக்கலாம். இப்படி வாமிட்டிங் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு கிட் வாங்கி செக் பண்ணி பார்த்துருங்க. மேபி இது கூட ஒரு சிம்டம்ஸாக கூட இருக்கலாம். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் ஒன் என்னது அப்படின்னா, டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க. எப்போதுமே ஒரு மாதிரி தூக்கமாக வர மாதிரி இருக்கும், டயர்டாக இருக்கும். இப்போ சும்மா ஒரு நடந்தீங்கன்னா கூட ஒரு மாதிரி டயர்டாக இருக்கும். பிகாஸ் நம்ம அந்த டைமிங்கில் வந்து வாமிட் எடுப்போம், இல்லைனா நல்லா சாப்பிட மாட்டோம். அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க. பிகாஸ் ஒரு புது உயிர் வரப்போகுதுனாலே நமக்கு உடம்புல ஒன்றும் வராமலாம் இருக்காது. இது ஒரு சிம்டமாக கூட நமக்கு இருக்கலாம். நெக்ஸ்ட் என்னதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு செஸ்ட்டில் வந்து லைட்டாக பெயின் இருக்கிற மாதிரி இருக்கும். பெயின்னா கொஞ்சம் வெயிட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. உங்கள் செஸ்ட்டே வந்து ஒரு மாதிரி வெயிட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. பெயின்னா ரொம்பலாம் பெயின் இருக்காது, லைட்டாக ஒரு மாதிரி கனமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ தலை கனம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஸோ அதே மாதிரி செஸ்ட்டில் வந்து கனமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அது ஒரு சிம்டமாக கூட இருக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் என்னது அப்படின்னா, உங்களுக்கு அடிக்கடி யூரின் போகிற மாதிரி ஒரு ஃபீலாகவே இருக்கும். சென்சேஷன் சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த ஒரு ஃபீலிங்காகவே இருக்கும். நமக்கு போவீங்க, மறுபடியும் ஓகே வரல, அந்த மாதிரி ஒரு மாதிரி யூரின் அடிக்கடி போகிற மாதிரி அந்த ஃபீலிங்காகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் கூட கண்டிப்பாக நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துருங்க. நெக்ஸ்ட் ஒன் என்னதுன்னா, வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு சிம்டம் நான் சொல்லலாம். பிகாஸ் இதை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். என்னது அப்படின்னா, உங்களுக்கு மைண்டு வந்து டைவர்ட் ஆகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் ஒன்று யோசிச்சுட்டு இருப்பீங்க, டக்குன்னு ஒரு விஷயத்துக்கு மாறுவீங்க. ஹாப்பியாக இருப்பீங்க, டக்குன்னு சடனாக என்ன பண்ணுவீங்க அப்படின்னா சேட் ஆயிடுவீங்க. ஸோ இது கூட ஒரு விதமான சேஞ்சாக கூட இருக்கலாம். உங்களை சொல்லுவாங்க நிறைய பேர் பார்த்து, நீ இப்போ தானே இப்படி இருந்த, மறுபடியும் இப்படி சேஞ்ச் ஆன, வேறு மாதிரி பேசுகிற அப்படிம்பாங்கல்ல. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கூட ஒரு மெயின் ரீசனாக கூட இருக்கலாம் சிம்டம்காக வேண்டி. ஏன்னா பாடியில் நிறைய சேஞ்சஸ் நடந்துட்டு ஹார்மோன் சேஞ்சஸ் வந்து ரொம்ப நடக்கும். ஸோ அதனால தான் இது ஒரு மெயின் ரீசனாக கூட இருக்கலாம்னு என்னோடய தாட்டில் நான் சொல்ல வரேன். இது சில பேருக்கு இருக்கும், பிகாஸ் எனக்கு இருந்திருக்கு. ஒரு சில பேருக்கு இருக்கும், ஒரு சில பேருக்கு இதெல்லாம் இருக்காது. நிறைய பேர் நினைப்பீங்க, இதெல்லாம் எனக்கு இல்லவே இல்லையே, ஒரு வேளை எனக்கு இருக்காதோ அப்படின்னு நினைப்பீங்க. நான் நெக்ஸ்ட்லாம் சொல்கிற சிம்டம்ஸ்லாம் பாருங்கள், இது இருக்கான்னு சொல்லி பாருங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு என்னதுன்னா, இதை நான் செகண்ட் ஒன் பார்த்தோம் பார்த்தீங்களா? என்னது பார்த்தோம்? வாமிட்டிங் பார்த்தோம். அதில் ஜாயினான ஒரு விஷயந்தான் இதுவும். இது ஒரு மெயின் ரீசன் நான் சொல்லலாம். இதுவும் ஒரு மெயின் ரீசன் தான். ஏன்னா நீங்கள் நிறையா ஃபுட்டு வந்து லைக் பண்ணி சாப்பிடுவீங்க. இப்போது மூவிஸ்லலாம் பார்த்துருப்பீங்க, மாங்காய் வந்து நிறைய பேர் வந்து லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த உப்பெல்லாம் தொட்டு புளிப்பாக சாப்பிடுவாங்க. நிறைய பேர் வந்து காரமாக சாப்பிடுவாங்க, நிறைய பேர் வந்து புளிப்பாக சாப்பிடுவாங்க, ஒரு சில பேர்லாம் ரொம்ப ஸ்வீட்டாக சாப்பிடுவாங்க. ஆனால் நீங்கள் நினச்சிடாதீங்க, இந்த குழந்தைக்கு தான் வந்து இந்த மாதிரி சாப்பிடுவோம், அந்த குழந்தைக்கு அப்படிலாம் கிடையவே கிடையாது. இது எல்லாமே ஃபேக்கு, இதெல்லாம் பொய் நான் சொல்லுவேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் இதை சத்தியமாக நம்ப மாட்டேன். ஏன்னா எனக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பட் அது நடக்கவே இல்லை. அதனால் நான் சொல்ல வரேன். என்னது அப்படின்னா, ஒரு சில பேருக்கு வந்து ரொம்பவே சில சாப்பாடு பிடிக்கும், ஒரு சில ஃபுட்டு வந்து ரொம்ப அவாய்ட் பண்ணுவீங்க. என்னென்னா, எனக்கு வந்து என்ன பிடிக்காது அப்படின்னா, எனக்கு வந்து புளிப்பாக சாப்பிட்றது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு மந்த் ஆகும்போது, ஒரு 5 மந்த்துக்கு அப்புறம் எனக்கு அதெல்லாம் பிடிக்கவே இல்லை. எனக்கு எனக்கு என்னமோ லைக் பண்ணவே இல்லை அந்த விஷயத்தவே. நான் ஒமிட் தான் பண்ணேன் நான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். ஒரு சில ஃபுட்லாம் உங்களை பார்த்தாலே எரிச்சப்படுவீங்க, ஒரு சில ஃபுட்லாம் நம்ம லைக் பண்ணி சாப்பிடுவீங்க நீங்கள். எனக்கெலாம் பால் குடிக்கவே அந்த ஸ்மெல்லே எனக்கு ஒரு மாதிரி பிடிக்காது. நான் அதெல்லாம் ஒமிட் பண்ணி தான் வச்சுருந்தேன்.
பட் குடிச்சு தான் ஆகணும். நான் ஹார்லிக்ஸ் போட்டு கண்ணை மூடிட்டு குடிச்சிருவேன் பேபிக்காக வேண்டி. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பேருக்கு இருக்கும். இது ஒரு சிம்டமாக கூட இருக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல்னு சொல்லுவோம். நிறையா பேருக்கு வந்து இந்த பிரச்சனை இருந்திருக்கு. பட் எனக்கு அது இருந்ததில்லை. எனக்கு இந்த மலச்சிக்கல் பிரச்சனை எனக்கு வந்தது கிடையாது. பட் என்னோடய தங்கச்சிக்கு இருந்திருக்கு. அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேருக்கு சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி எனக்கு கான்ஸ்டிபேஷன் வந்து இருக்குது, எனக்கு சரியாகவே பாத்ரூம் போக முடியல, டாய்லெட் போக முடியலை, அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு இப்படி இருக்குது அப்படின்னா இது கூட ஒரு சிம்டமாக கூட நான் இருக்கலாம் நான் சொல்கிறேன். நீங்கள் இந்த சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். பிகாஸ் ரொம்பவே சான்சஸ் ரொம்பவே இருக்குது. நெக்ஸ்ட்டு சிம்டம்ஸ் என்னது அப்படின்னா, உங்களுக்கு ஹெட்டேக் வருது. இத்தனை நாள் எனக்கு ஹெட்டேக்கே வந்தது இல்லைப்பா, நான் ஸ்ட்ரெஸ்ஸாகவே ஆகலை, நான் எந்த விதமான கோவமும் படலை, பட் எனக்கு திடீர்னு ஹெட்டேக் வந்துருச்சு அப்படின்னு உங்களுக்கு அடிக்கடி ஹெட்டேக் வருது அப்படின்னா அது கூட ஒரு சிம்டமாக கூட இருக்கலாம். நிறைய பேருக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு மாதிரி தலை சுற்றுன்னு சொல்லுவாங்கள்ல, தலை சுற்றுறது ரொம்பவே நடக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த மூவிஸ்லலாம் ஒரு மாதிரி தலை சுற்றி கீழே விழுற மாதிரி தான் காமிப்பாங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தால் பாருங்கள். அப்புறம் என்னது அப்படின்னா, தலை சுற்றல் அதிகமாக வர்ற ரீசன் என்னது அப்படின்னா, ப்ளட் ப்ரெஷரை வந்து நம்ம கரெக்டாக வச்சுருக்கோமா இல்லையான்னு அடிக்கடி போய் செக் பண்ணி பார்க்கணும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா அவங்க கண்டிப்பாக லோ ஆகும், ஹை ஆகும், அந்த மாதிரி விஷயங்கள் நடக்க தான் செய்யும். எனக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்குலாம் 160 அபோவ் வந்துருச்சு. அது ரொம்ப பிரச்சனையாயிருச்சு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்காமல் பார்த்துக்கோங்க. ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து கண்டிப்பாக உங்களோட ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நல்லா மியூசிக்லாம் கேட்டு நல்லா சாந்தமாக உங்களை பார்த்துக்கோங்க. அமைதியாக ஒரு எந்த விதமான டைவர்ஷனுமே இல்லாமல் இந்த குழந்தைக்காக வேண்டி உங்களை கேர் பண்ணி பார்த்துக்கோங்க. பிகாஸ் நம்ம ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருந்தால் மட்டுமே நம்மளோட பேபி வந்து ரொம்ப ஹெல்த்தியாக ஜாலியாகலாம் இருப்பாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய தாட் எந்த மாதிரி வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி வீடியோ உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் என்னை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல், லைக் மை வீடியோ.